இன்றைக்கி எங்கள் மாமாவுக்கு திவசம். முதல் வேலையாக விளக்கு தேய்ச்சிடலான்னு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். வெள்ளி விளக்கெல்லாம் விபூதி போட்டு தேய்ச்சா சூப்பராக வெள்ளையாயிடும். அது இல்லாமல் கூட இந்த லிக்விட் போட்டு தேய்ச்சேன்னா இன்னும் பளபளன்னு இருக்கும். எனக்கு இந்த சில்வர் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். தேய்க்கும் போது அவ்வளோ ஈஸியாக வந்துடும் அழுக்கு. ஃபஸ்ட்டு லிக்விட் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மாதிரி விபூதியில் தேய்ச்சா ஸ்மெல் இருக்காது. சாமி எல்லாரையும் சுத்தம் பண்ணிவிட்டு அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தேன். கூடவே எங்கள் மாமா ஃபோட்டோவையும் தொடச்சி போட்டு வச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி எங்கள் மாமாக்காக டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ஸ்வீட் பண்ணணுன்னு சொல்லிட்டு ரவை பாயாசமும் ரசமலாயும் பண்ணியிருந்தேன். ரவை பாயாசம் பண்ண நெய்யில் முந்திரி ரவை வறுத்து வச்சுக்கணும். தண்ணி ஊற்றி ரவையை நல்லா வேக வச்சுட்டு தேவையான அளவு சர்க்கரை, பால், அப்புறம் லாஸ்ட்டாக நெய் சேர்த்து கலரி விட்டோன்னா ரவை பாயாசம் ரெடி. என் ஹஸ்பண்ட் காலையில் விரதம் இருந்தாங்க. கோவிலுக்கு போயிட்டு வரலான்னு பார்த்தா எல்லா நடையும் சாத்தி இருந்தது. நம்ம நினச்சாலாம் சாமியை பார்க்க முடியாது, சாமி நினைக்கணும். இன்றைக்கி நினைக்கல போல். சரின்னு மாமாக்காக ஒரு 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வந்தோம். இந்த வருஷம் 10 பேருக்கு வாங்கி கொடுத்தோம். அடுத்த வருஷம் அது 100 பேராக மாறி இருக்கணும். அப்புறம் வீட்டுக்கு வந்து மாமாவுக்கு ட்ரெஸ்ஸு, பாயாசம், ரெடி பண்ண ஸ்வீட்டெல்லாம் வச்சு